Hello Max Teachers, very good morning. இந்த வீடியோவில் கானிக் செக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்டை நம்ம விசுவலைஸ் பண்ண போகிறோம். நம்முடைய கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா locus of a point moving equidistance from given points அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இட்ஸ் a straight line. ஸோ இங்கே பாருங்கள், நான் ஒரு லைன் செக்மெண்ட் எடுத்திருக்கேன். அந்த செக்மெண்ட்டோடைய ஏங்கிற பாயிண்ட் வச்சு ஒரு சென்டர் சர்க்கிள், பிங்கிற பாயிண்ட்டை சென்டராக வச்சு ஒரு சர்க்கிள். இந்த ரெண்டு சர்க்கிளுமே சேம் ரேடியஸில் இருக்குது. இந்த ரெண்டு சர்க்கிளும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட்ஸை ட்ரேஸ் பண்ணும்போது, அதாவது அந்த பாயிண்ட்ஸோடைய லோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஸோ இந்த மாதிரி கான்செப்டை ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு செக்மெண்ட் நமக்கு வேணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பாயிண்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ளேஸ் பண்ணிக்கலாம். மூவ் டூலை கிளிக் பண்ணிவிட்டு லைன் டூல்ஸில் போயிட்டு செக்மெண்ட் எடுத்துகிட்டு அந்த ஏபியை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ மூவ் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஏ அண்ட் பியை நமக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். இங்கே -4லையும் இங்கே +4லையும் வச்சுக்கிறேன். ஸோ இந்த கான்செப்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இந்த கிரிட்டு ஆக்சிஸ்லாம் தேவையில்லை. ஸோ எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஏ அண்ட் பி இது ஒரு செக்மெண்ட். இப்போ எனக்கு என்ன வேணும்னா ஒரு ஸ்லைடர் வேணும். ஸோ ஸ்லைடரில் போயிட்டு ஸ்லைடர் க்ரியேட் பண்ணுறேன். நம்பர் ஸ்லைடர். மினிமம் வந்து என்ன எடுத்துக்கலாம்னா 0, மேக்ஸிமம் வந்து என்ன எடுத்துக்க போகிறோம்னா ஒரு 10 ஓகேன்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஜியோஜிப்ரா பொறுத்தளவுக்கு ஸ்லைடர் லைக் எ வேரியபிள் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கான்செப்டை விசுவலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டு சர்க்கிள் வந்து வரைய போகிறோம். ரெண்டு சர்க்கிளுமே வந்து பார்த்திங்கன்னா வித் ரேடியஸ் வந்து ஏ இருக்கிற மாதிரி வரைய போகிறோம். சர்க்கிள் டூல்ஸ் போயிட்டு சர்க்கிள் சென்டர் அண்ட் ரேடியஸ் எடுத்துக்கலாம். டூல் டிப் பாருங்கள் என்ன சொல்லுதுன்னு, செலக்ட் சென்டர் பாயிண்ட் தென் என்டர் த ரேடியஸ். ஸோ இதுதான் என்னுடைய சென்டர். எனக்கான ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஏ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். அதே போல் பிங்கிற பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ரேடியஸ் ஏ ஓகே. இப்போ மூவ் டூல கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்லைடர் மூவ் பண்ணி பாருங்கள். இந்த ரெண்டு சர்க்கிள் என்ன ஆகுதுன்னா இன்டர்செக்ட் ஆகுது. சிங்கிறது ஒரு சர்க்கிள், டிங்கிறது அனதர் சர்க்கிள். இங்கே ஒரு இன்டர்செக்டிங் பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு இன்டர்செக்டிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸையும் நமக்கு கண்டுபிடிக்கணும். அப்போது பாயிண்ட் டூல்ஸில் போனீங்க அப்படின்னா இன்டர்செக்ட்னு ஒரு டூல் இருக்கும். ஸோ இந்த சர்க்கிளையும் இந்த சர்க்கிளையும் கிளிக் பண்ணால் நமக்கான பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடச்சிடும். இப்போ மூவ் டூலை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதோட கலரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ட்ரேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் தான் ட்ரேஸ் தான் நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ அதை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லைடரை நீங்கள் மூவ் பண்ணி பாருங்க. ஸோ இதுலேருந்து நம்முடைய இந்த பாத், இந்த ஏ சி அண்ட் டி, இந்த சி அண்ட் டியால் உருவாக்கக்கூடிய இந்த பாத் அப்சர்வ் பண்ணுங்கள். இந்த பாத் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி அனிமேஷன் பண்ணி கூட நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பாத்தோடைய லோக்கஸ் நமக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த அனிமேஷனை பாஸ் பண்ணிவிட்டு ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் மூவ் பண்ணிங்கன்னா அந்த ட்ரேஸ் வந்து ரிமூவ் ஆயிரும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா லோக்கஸ் கமாண்ட், பர்பெண்டிகுலர் லைன் டூல்ஸில் லோக்கஸ்ங்கிற கமாண்ட் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சிங்கிற பாயிண்ட்டு இந்த ஸ்லைடை டச் பண்ணுங்கள். ஒரு லோக்கஸ், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா இருக்கிறத பார்க்கலாம். அதே போல் இந்த டிங்கிற பாயிண்ட்டும் இது ஏங்கிற பாயிண்ட்டு கிளிக் பண்ணுங்கள். மூவ் டூவில் கிளிக் பண்ணிட்டு இப்போ அனிமேஷன் ஆன் பண்ணி பாருங்கள். நம்முடைய கான்செப்டை நம்ம ஈஸியாக என்ன பண்ண முடியுதுன்னு விசுவலைஸ் பண்ணி பார்க்க முடியுது. அதாவது லோக்கஸ் ஆஃப் எ பாயிண்ட் மூவிங் ஈக்விடிஸ்டன்ஸ் ஃப்ரம் கிவன் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஜியோஜிப்ரா கிளாசிக் 5 யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக விசுவலைஸ் பண்ண முடியும். தேங்க்யூ.